இப்படி இருக்கு தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கிறவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக என்னுடைய மகன் ஜான்பீட் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரமானவரே, எஸ் ரஜாமன் துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறமானவரே, எஸ் ரஜாமன் துதிக்கிறோம். இந்த நாங்கள் வாசிக்கப்பட்ட 1 கொரிந்தியர் 10:12-13 வார்த்தை மூலம் நீங்களோட பேசணுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எஸ் ரஜாமன் துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம். வசனத்துல மறைமுறை ரகசியத்தை காண்பித்து எஸ் ரஜாமன் துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற வாழ்க்கையில் பிரயோஜனமாக்கி எங்களுக்கு திருமணம் தரணுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையோடு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லுகிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்போ இந்த 2 வாரமாக இது 3வது வாரம் நம்ம எதை குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்? சோதனையை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த சோதனையை குறித்து தான் நம்ம இந்த வாரமும் பார்க்கிறோம். அதில் வேதாகமத்திலிருந்து ஒரு சில பரிசுத்தவான்களை பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் ஒரு பரிசுத்தவானுடைய காரியத்தை நம்ம இந்த வாரமும் பார்த்து இருக்கிறோம். இப்போ பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை 12 சொல்லுகிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். இப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளை நம்ம என்ன, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் நல்லா நிற்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நல்லா தான், அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்போ வசனத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு. அப்ப நம்மளை விழுக்காட்டுறது யாரு? நம்மளை விழுக்காட்டுறது யாரு? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும்னா எப்படி இருக்கிறது? அந்த எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இருந்தால் பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவேன்? விழ பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு காரியத்தில் விழ பண்ணிடுவேன். 13 வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல். இப்போ பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு உங்கள் இடம் கொடாமல் உங்கள் திராணிக்கு மேலாக. இப்ப நம்முடைய திராணி என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய திராணி என்ன, இவன் தாங்கிக்குவானா, தாங்கி கொள்ள மாட்டானா, நம்முடைய திராணி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அப்ப மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் சோதனையும் இருக்கும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகவே சோதனை வரும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோதனை வந்துச்சுன்னா உடனே சோர்ந்து போகக்கூடாது. இப்போ தம்பி சாலமோன் சாட்சியில் சொல்வது போல சோதனை ஏன்னு முதல்ல நீங்கள் யோசிக்கணும். சோதனை ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் கொண்டு நிற்பார்க்குவார். நீ இதை செஞ்ச உன் வாழ்க்கையில் இது வந்துச்சு.
ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்களுக்கு ஒரு விரும்பத்தகாத சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலையோ உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது சொந்த ஒரு இதுலேயோ சரீரத்திலேயோ நடக்குதுன்னா அது ஏன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதை ஆண்டவர் உடனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ இந்த காரியத்தை செஞ்ச உனக்கு தண்டனை, அது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, பாவத்தின் சம்பளம் மரணம். சாவுக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுட்டா அதுக்கு சம்பளம் என்னது? மரணம். சாவுக்கு ஏதுமில்லாத பாவத்தை ஓகே செய்கிறேன்னு வச்சுக்கோமே, அதுக்கு சம்பளம் எவ்வளவு? அதுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? சாவுக்கு ஏதுவில்லாத பாவம், சாவுக்கு ஏதுவான பாவம் செஞ்சுட்டா பாவத்தின் சம்பளம் மரணம். சாவுக்கு ஏதுவில்லாத ஒரு பாவத்தை செஞ்சால் அதுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு? சரி, இப்போ 6 வாரம் தம்பி சாலமோன் 6 வாரம் வேலைக்கு போகல, 6 நாள் வேலைக்கு போகல, எவ்வளோப்பா சம்பளம் வந்துருக்கு? 6 நாள் வேலைக்கு போயிருந்தா 6300 கிடச்சிருக்கும். இப்போ ஒரு சில காரியங்களை செய்கிறது நிமித்தம் இப்போ அதனுடைய அந்த அந்த அதுக்கு உண்டான சம்பளம் எவ்வளவு? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். சாவுக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுட்டா மரணம், ரைட்டு. சாவுக்கு எதுவில்லாத பாவத்தை செஞ்சா அதுக்கும் ஒரு சம்பளம் இருக்கு. ஆகவே கவனமாயிருங்க. என்னையும் சேர்த்துட்டேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். வாசிகள். இப்போ இன்னைக்கு இந்த நாளில் நம்ம ஒரே ஒரு பரிசுத்தவானை மட்டும் பார்த்துட்டு அடுத்த காரியத்துக்குள்ளே போகிறோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு பரிசுத்தவானை பார்க்க போகிறோம். யாராக இருக்கும்? ஒரு மனசுக்குள்ள சொல்லுங்க பார்ப்போம். தாவீதா? சரி, ரைட், அருமையான பதில். யோசேப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோடு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனுடைய அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்ப பாருங்க, இப்ப யாக்கோபுக்கு எத்தனை புத்திரர்? 12 பேர். இப்ப இந்த யோசேப்பு பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராமா? 17 வயசுல சகோதரனோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி வந்தான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரும் அதிகமாய் அவனை நேசித்து அவருக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தார். இப்ப பாருங்க, இந்த 12 பேர்ல யோசேப்பை அதிகமா யாக்கோபு நேசிக்கிறார். இப்ப நேசிக்கிறதுக்கு அடையாளமா என்ன பண்ணிட்டாரு? அப்படி பலவர்ணமான ட்ரெஸ்ஸுன்னா என்னது? நல்லா கலரா ட்ரெஸ்ஸு. மற்றவங்களுக்கெல்லாம் கலர் இல்லாத ட்ரெஸ்ஸு. யூதர்களை பார்த்தீங்கன்னாக்கா யாரை பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் அங்கி போட்டிருப்பாங்க. அப்போ இவர் யோசேப்பு மட்டும் பாருங்கள் எப்படி ட்ரெஸ்ஸாமல் இவருக்கு பலவர்ணமான நல்ல கலரான ட்ரெஸ். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது. இப்போ பாருங்க, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள்.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு அப்படின்னாக்க அந்த சரியா சொல்லணும்னா என்னுடைய அந்த நெல்லுக்கட்டு கோதுமை கட்டு மட்டும் நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்று என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவனுடைய வார்த்தை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கணந்து கொண்டார். இப்ப பாருங்க, யோசேப்பு சொப்பனம் காண்கிறார். யோசேப்பு வந்துட்டு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வணங்குறது போலையும் தாயும் தகப்பனும் இவரை வணங்குறது போலையும் இவர் ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்லியும் விட்டார். இப்போ தாவீது சொப்பனங்கிறது யோசேப்பு சொப்பனம் கண்டது யாருடைய தவறு? சொப்பனம் தானே கண்டாரு. சொப்பனம் கண்டுட்டாரு, சொப்பனத்தையும் சொல்லிட்டாரு. அப்போ யோசேப்ப அங்கே வந்துட்டு இந்த சொப்பனத்தில் ஆண்டவர் பெரியவனாக காமிக்கிறார். அப்படித்தானே? யோசேப்பை வந்து ஆண்டவர் பெரியவனாக காண்பிக்கிறார். ஆனால் பாருங்க, பின்பு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்தது. சகோதரன் போய் வணங்கினாங்க, தாய் தகப்பன் வணங்கினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதற்கு இடையில யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? எங்கேயாவது செத்து போயிருப்போம், பேசாமல் தற்கொலை பண்ணியிருப்போம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நீங்கள் வீட்டில் திருப்பி நீங்கள் போய் முழுசாக வாட்சி பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது முழுசாக நீங்கள் வாட்சி பாருங்கள். அந்த சொப்பனத்தில் யோசேப்பை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி கர்த்தர் காண்பிக்கிறாரு. இப்போ கர்த்தர் நம்மளை கூட வந்து எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை என்ன எதுக்கு அழைச்சிருக்காரு? பதில் பேச மாட்டேங்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக, அவருடைய பிள்ளைகளாகும்படியாக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் பாருங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்த்தா எப்படி இருக்குது? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைய தானே, நாங்கள் உங்களை தொழுது கொள்கிற பிள்ளை தானே, இப்போ ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்மளும் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் பாருங்க, யோசேப்புக்கு நன்றாக தெரியும் இது தேவன் காண்பித்த சொப்பனம். அவர் காண்பித்த சொப்பனம் ஒரு நாள் நிறைவேறும் என்பது யோசேப்புக்கு நன்றாக தெரியும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள், அடுத்த வசனத்தை வாசி. 11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் வாசிங்க. இப்போ 37 12 13 வாசிக்க. அப்படியே வாசிங்க. 18 இல்லைப்பா, அது அப்படியே வாசிக்கலாம்.
அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் உன் அல்லவா? சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவரிடத்திற்கு அனுப்பப் போகிறேன் வா என்றார். அவரிடத்துக்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றார். இதோ நான் போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் அப்பொழுது நீ போய் சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினார். இப்ப என்ன பண்றாரு? யோசேப்பை தவிர யோசேப்பு தம்பி பென்ஜமின் தவிர மற்ற 10 பேரையும் இங்கே இல்லை. ஆனால் அதான் நடந்திருக்கும். 10 பேர் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த 10 பேர் எப்படி இருக்காங்கன்னு போய் நீ நலம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து யோசேப்பை அனுப்புகிறாரு. இப்போ வாசிங்க 18 வாசிங்க. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யவும் படி சரி யோசனை பண்ணி. இப்போ இந்த 10 பேருக்கும் இந்த யோசேப்பு என்ன கொண்டு போறேன்? சாப்பாடு கொண்டு போறேன். இப்போ பாருங்க, இந்த 10 பேர் என்ன பண்றேன்? என்ன ஆலோசனை பண்றேன்? யோசேப்பு எப்படியா கொள்றதுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாசிங்க அப்படியே. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் ஒரு பேரையும் வச்சுட்டாங்க. இப்போ நம்மளாம் வைக்கிறோம்ல, சில பேர் வைக்கிறோம்ல. நாங்கள் நான் வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருப்போம். சொப்பன சுந்தரிக்கு பேர் வச்சுருக்குறோம். அப்படியெல்லாம் நிறையா பேர் வச்சுருக்கோம். சங்கு பிள்ளை யாதவங்க வச்சுருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். இப்போ இவங்க இந்த 10 பேர் சேர்ந்து இவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? சொப்பனக்காரன் வருகிறான் என்று பேர் வச்சிட்டாங்க. சரி, நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவருடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனுடைய கைக்கு அவனை தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான். இப்ப பாருங்க, இந்த 10 பேர் சேர்ந்து கொள்றதுக்கு யோசேப்பை கொள்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தரங்க அவங்களுக்குள்ளே ஒரு மனுஷனை கர்த்தரை எழுப்புறார். ரூபனை எழுப்பி அவனை கொலை செய்யாதபடிக்கு அவங்க கைக்கு தேவன் தப்பு வைக்கிறார். வாசிங்கள் 37:19. அதான் வாசமோ? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாசித்து வாப்பா, கீழே வாசித்து வாப்பிய. ரூபனதை கேட்டு அவர் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது. நீங்கள் அவன் மேல் கை வையாமல் வனாந்தரத்தில் உள்ள குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது இப்ப பாருங்க, இவங்க கண்ணு அப்ப அந்த பலவர்ணமான அங்கி ரொம்ப உறுத்தலாக இருந்திருக்கும் போல இருக்கு. ரொம்ப உறுத்தலாக காலட்டி அவனை எடுத்து ஒரு குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கண்ட வர்க்கங்களையும் விசிந்தைலத்தையும் வெள்ளப்போளத்தையும் ஒட்டகங்களில் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா அவன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் மாறுங்கள். தமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார். இப்ப பாருங்க, முதல்ல மேல கொலை செய்யாதபடிக்கு யார் தப்பிச்சது? இப்ப இந்த குழியில செத்து போகாம இருக்கிறதுக்கு இப்போ தப்பிச்சது யாரு? இப்ப பாருங்க, அவங்களுக்குள்ளேயே முதல்ல ஒரு சகோதரனை எழுப்பினாரு, திருப்பி ஒரு சகோதரனை யூதாவை எழுப்பினாரு. இப்ப யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. எவ்வளவு பாருங்க, இதெல்லாம் நீங்க அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா
இங்கே பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. புதிய ஏற்பாட்டில் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். இங்கே யோசேப்பு போட்டிருந்த பலவர்ணமான அங்கியை கழட்டினாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை அவருடைய அங்கேயும் கழட்டி யாருக்கு இந்த சீட்டு கூட போட்டாங்களாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:1 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ யோசேப்பை வித்தாச்சு. யோசேப்பு எங்கே கொண்டு போகிறாங்க? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவரிடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். இப்ப பாருங்க, இதெல்லாம் நடக்குது. இப்ப யோசேப்பு கூட யார் இருக்கா? இப்ப யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததுனாலதான் முதல்ல சாகாம இருக்கிறதுக்கு, கொலை செஞ்சு சாகாம இருக்கிறதுக்கு ஒரு சகோதரனை எழுப்பி காப்பாற்றினாரு. அப்புறம் குழிக்குள்ள கிடந்து சாகாம இருக்கிறதுக்கு இன்னொரு சகோதரனை கொண்டு தப்புவித்தார். இப்ப பாருங்க, வித்துட்டாங்க. இப்ப எங்க அந்நிய தேசத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டார். அங்க போய் விலைக்கும் ஒரு அதிகாரி வாங்கிட்டார். இப்ப பாருங்க, இப்ப யோசேப்பு கூட யார் இருக்கா? இப்போ யோசேப்புக்கு இந்த சொப்பனத்தை காணும் போதே தெரியும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், சில சமயத்தில் சொப்பனம் வரும். சொப்பனம் எத்தனோ விதமான சொப்பனம் வரும். சில சொப்பனம் அடையா பாரு சொப்பனம் அப்படி நம்முடைய கனவுல இருக்கும்போது ரொம்ப இன்பமாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், சரி கூடிய ஒரு சொப்பனத்தவா கண்டா அப்படின்னு. அப்புறம் சில சொப்பனம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ ஊழியத்துக்கு போகிற மாதிரி, கைப்பற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும், எங்கேயோ விரட்டுற மாதிரி, இப்படிலாம் சொப்பனம் இருக்கும். அந்த சொப்பனம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முடித்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும். சார் கர்த்தருடைய பணியை செய்ய போயிருக்கமே அப்படின்னு சந்தோஷம். இப்படிலாம் சில சொப்பனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். கீழே வாசிப்பா அப்படியே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் யார் எப்படி இருந்தானாமா? காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்ப பாருங்க, எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் அந்த விலைக்கு வாங்கி இப்போ அங்கே வேலைக்காரனாக இருக்கேன். இந்த வேலைக்காரனாக இருக்கிற இடத்துல எஜமான்கிட்ட அப்படி தயவு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று எண்ணி. கீழே வாசிக்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கைக்கு ஒப்புவித்தான். இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டான். ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு அடிமையா விற்கப்பட்டவன், அடிமையா கொண்டு போகப்பட்டவன், அடிமையாய் வாங்கப்பட்டவன், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இப்ப பாருங்க, யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறாரு, அந்த எஜமான வீட்டிலையும் கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வாதம். செக்கில வாசி.
ஆகையால் ஆகையால் அவனுக்கு தனக்கு உண்டான எல்லாத்தையும் ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லா உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்றொன்றை குறித்தும் விசாரணையாக இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இப்ப பாருங்க, இதுதான் ஆபத்து. இதுதான் யோசேப்பு எப்படி இருந்தாராமா? எப்படி இருந்தாரா? அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சைனி. இப்ப பாருங்க, இங்கதான் இப்ப ஆபத்து வருது. இப்பதான் யோசேப்புக்கு சோதனை வருகிறது. யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறாரு. யோசேப்பு போயிருந்த வீட்டை, அந்த எஜமானுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த எஜமானுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பு இடத்துல கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, யோசேப்பு எப்படி இருந்திருப்பாரு தெரியுமா? யோசேப்பு எப்படி இருந்திருப்பாரு? அந்த வீட்டினுடைய எஜமான போலவே இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் போஜனத்தை தவிர வேற எதையுமே யோசேப்பு கிட்ட கேட்கல அந்த எஜமான். அப்ப பாருங்க, எதை குறிச்சு விசாரிக்கல. ஏன்னா யோசேப்போட கர்த்தர் இருந்தாரு. யோசேப்பு அந்த எஜமான் வீட்டில் இருந்தனால அந்த எஜமானுடைய வீட்டில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, யோசேப்புக்கு இப்பதான் சோதனை ஆரம்பிக்குது. சரி, இப்ப இதை நீங்க வீட்டில் போய் மீதியான காரியங்களை வாசிங்க. இந்த சோதனை நின்று யோசேப்பை கர்த்தர் தப்புவித்தாரா இல்லை? இன்னைக்கு ஆவிக்குரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், வீழ்ந்து போகிற முதல் காரியத்தில் எதில் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ விழுந்து போகிற காரியங்களிலே முதலாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த பெண்கள் விஷயத்துல விழுந்து போயிடுறாங்க. முதல்ல பெண்கள் விஷயத்துல விழுந்து போயிடுறாங்க. அநேகர் விழுந்து போகிறார்கள். பிசாசானவன் சமயம் தேடிக்கொண்டே இருப்பான். ஒரு நீதிமானை, ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஊழியக்காரியை, ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒரு மகனை, விசுவாசியாக இருக்கிற ஒரு மகளை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் சமயம் தேடிக்கொண்டே இருப்பான். சமயம் வாய்க்கிற பொழுது வீழ்த்துவதற்கு பிசாசானவன் தன்னுடைய ஆயுதத்தை பிரயோகிப்பான். ஆகவே இந்த மாதிரி சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும். இப்ப பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால யோசேப்பு தப்பு வைக்கப்பட்டார். ஆகவே நமக்கு பலவிதமான சோதனை வரும். நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு என்ன சோதனை வந்துச்சு? தன்னுடைய பிள்ளையை பழியிடும்படியாக சோதனை. யோபுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? யோபுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு தேவ மனுஷன் சொன்னார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன்கிட்ட இருக்கிறத எடுத்து சோதிச்சாராம். ஒருத்தன் இருக்கிறத எடுத்து சோதிச்சாராம். இப்போ என்ன பண்ணுறாரா தெரியுமா? கொடுத்து சோதிக்கிறார். யோசேப்பு கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சோதிச்சாரு. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்கள்ட்டையோ அல்லது விசுவாசிகள்கிட்டையோ கொடுத்து சோதிக்கிறார். நிறைய கொடுத்து சோதிக்கிறார். அது கர்த்தர் சோதிக்கல. கொடுத்து சோதிக்கிறது யார் தெரியுமா? பிசாசானவன். கொடுப்பேன் நிறையா, கொடுத்துட்டு நிறையா வந்துட்டு என்ன பண்ணுது? என்ன ஆகும் தெரியுமா? நிறைய கொடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். பணம், பத்தும்,
செய்யும், 11 செய்யும். பணம் எங்கே வரைக்கும் பாயும்? பாதாளம் வரைக்கும் பாயும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் யோபுக்கிட்ட எடுத்து சோதிச்சார், இங்கே கொடுத்து சோதிப்பார். ஆகவே கவனமாக இருங்க. நம்ம நினைப்போம் இந்த 200 ஒரு 200 நமக்கு ஒரு நல்ல காசாக தெரியுதுன்னு நம்ம நினைப்போம். இந்த 500 ஒரு நல்ல ஒரு இதுக்காக உதவுமே நம்ம நினைப்போம். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கினதை குறித்து கூட நிறைய பேர் வேதாகமத்தில் செய்தியில் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து வருகிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. கொஞ்சம் கடினமான உபதேசத்தை செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுக்குற பணங்களை வாங்காதீங்க. கொடுப்பார் கர்த்தர், கொடுத்துட்டேன் சோதிப்பார் உங்களை. வாங்காமல் இருக்கிறது யார்? நம்ம தான் இருக்கணும். ஆகவே எப்படி யோசேப்பை கர்த்தர் தப்புவித்தாரோ, எல்லா சோதனையின்றும் கர்த்தர் தப்புவித்தாரோ, அதுபோல் நம்மையும் கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஒரு சின்ன ஒரு லாபத்துக்காக, ஒரு சின்ன பணத்துக்காக உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி வாங்காமல் இருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என்னுடைய கிரியைகளை கண்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோதனைக்கு தப்பி வைக்கும்படி கர்த்தரிடத்துல கேளுங்க. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல கேளுங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு